ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் தான். வகை வகையாக குழம்பு வகைகள் செஞ்சாலுமே சைட் டிஷ்ஷுக்கு செய்கிற பொரியல் வகைகளும் டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் இன்றைக்கி பீட்ரூட் பொரியலை நல்லா டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இந்த பீட்ரூட் பொரியலுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாய், வரமிளகாயோட காரம் மட்டும்தான், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து கடலைப்பருப்பு லேசாக கலர் மாறணும் இந்த மாதிரி. இப்போ இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக வதங்கி வரணும். நல்லா லேசாக இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நான் 500 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு முறை. பீட்ரூட்டை ரொம்ப பெருசாக கனமாக ஸ்கொயராக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை வேக விட்டுக்கலாம். பீட்ரூட்டை ஒரு சிலர் வேக வச்சு தாளிப்பாங்க. அதில் நம்ம வேக வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருவோம். சத்துக்கள் போயிடும். இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்துக்களும் நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ இந்த பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இடையில தண்ணியும் சேர்க்கக்கூடாது. ஒரே தான் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கணும். வேக வைக்கிறதும் அதிகமான தீயில வச்சு வேக விடாதீங்க. மிதமான தீயில வச்சு வேக விட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக பீட்ரூட் வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா வேக விட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நான் மிதமான தீயில வச்சு வேக விட்டுருக்கேன். நல்லாவே வெந்து வந்திருக்கு பீட்ரூட்டு. லேசாக தண்ணி இருக்குது. இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணியை சுத்தமாக இந்த பீட்ரூட் இழுத்துரும். இப்போ பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ இந்த நேரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை பட்டாணி ஒரு 8 மணி நேரம் ஊற விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. இப்போ இந்த துருவன தேங்காயும் பட்டாணியும் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. பீட்ரூட் கூட இந்த மாதிரி பட்டாணி போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் பொரியல் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.